Ada udah nih. இந்த நேரத்திலே மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. அன்போடு அழைக்கின்றோம். திலீபன் அண்ணாவுடைய இந்த புனிதமான நாளை தமிழ் தேசத்து மக்கள் பக்திபூர்வம் ஒழுங்க வைக்கப்படுகிறது. இன்னும் எதிர்வரும் காலங்களில் அது இன்னும் இந்த மக்களுக்காக, இந்த மக்களின் விடுதலைக்காக, இந்த உலகத்திற்கும் நமது காந்திய தேசத்திற்கும் ஒரு புதியதொரு அரசியல் பாதையை சொல்லி சென்றிருக்கிறார் திலீபன் அவர்கள். 650 மாவீரர்கள் தங்களை இந்த மண்ணிலே ஆகுதியாக்கிய பின்னர் ஏற்பட்ட இடைக்கால ஏற்பாடுகளின் அடிப்படையில் திலீபன் அவர்கள் ஜனநாயகத்துக்கான பாதையை 1987ஆம் ஆண்டே திறந்து காட்டியிருந்தார் தமிழர்கள் தரப்பில். அவர் உதாசீனம் செய்யப்பட்டார், அவர் மரணமடைய வைக்கப்பட்டார். அதன் பின்னர் வீறு கொண்டிருந்த விடுதலை போராட்டம் இந்த மண்ணிலே ஆயிரம் குழந்தைகளை தன்னுள்ளே நகர்த்தி சென்று 2009 முள்ளிவாய்க்காலுடன் ஒன்று பெற்று மீண்டும் ஒரு புதியதொரு உலகின் ஒழுங்கிற்கு அமைவாக இந்த காலகட்டத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். என்று எந்த படைகளுக்கு எதிராக திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாரோ அந்த படைகளுக்கான நினைவு தூவிகள் இந்த மண்ணிலே புனருத்தாபனம் பெற்று வருகின்றன. ஆனால் இந்த மக்களின் விடுதலைக்காக, இந்த மக்களின் கனவுகளை தன்னகத்தை சுமந்து போராடிய திலீபன் அவர்களது நினைவு தூவியை பார்க்கின்ற பொழுது நமது மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சர்வதேசம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களின் உரிமைகள் தொடர்பாகவும், தமிழர்களது ஜனநாயகம் தொடர்பாகவும் இந்த நாடு எங்களை எப்படி வைத்திருக்கிறது என்பதை உடைந்து முடிந்த திலீபனது தூவி நிதம் காட்சியாகவும் சாட்சியாகவும் இங்கே நிற்கின்றது. நாங்கள் இந்த மண்ணை நேசித்தோம். இந்த மக்களுக்காக தலைவர் பிரபாகரன் அவர்கள் வகுத்துக் கொண்ட கொள்கைகளுக்காக போராடி எங்களோட தோளோடு தோளாக போராடிய ஆயிரம் குழந்தைகளை இந்த ஒரு விதைக்களத்திலே விதைத்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம். சிறைச்சாலைகளிலிருந்து வந்த பிறகும் போராளிகள் அரசியல் களம் வந்திருப்பது என்பது 2009 யுத்த களத்தில் ஏற்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலே தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நமது மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம். இந்த போராட்டம் என்னத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, எதை நோக்கி நகர்ந்ததோ, நிச்சயமாக தமிழர்களது உரிமைகள் புதியதொரு வழிமுறைகளை வென்றெடுப்பதன் ஊடாகவே இந்த போராளிகள் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். திலீபன் அவர்கள் கனவை நினைத்து பாருங்கள். திலீபன் அவர்கள் தமிழிடம் கோரிக்கையை முன்வைத்து தனது உண்ணாவிரத போராட்டத்தை இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் இலங்கைக்கு எதிராகவும் ஆரம்பிக்கவில்லை. அவர் வைத்த 5 அம்ச கோரிக்கைகளை நன்றாக பாருங்கள். திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும். 2017ஆம் ஆண்டு 30 வருடங்களின் பின்னரும் அது நிறுத்தப்பட்டிருக்கின்றதா? அரசியல் கைதிகளின் விடுதலை, அவசரகால சட்ட நீக்கம், புதிய போலீஸ் நிலையங்களை தாயக பிரதேசத்தில் அமைத்தல், ஊர்காவல் படையினது ஆயுத களைவுகள் என்று 30 வருடங்கள் கடந்த பின்பும் நாங்கள் அப்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நமது மக்களை சிந்தியுங்கள். என்று உலகம் ஆயுத பொறிமுறைகளையோ அல்லது வன்முறை கலாச்சாரத்தையோ புரிந்து கொண்டு இணைந்து செயல்படுவதாக இல்லை. இந்த உலகம் ஒற்றுமையை வலியுறுத்துகின்றது. சமூக குழுக்கள்
ஒன்றுபட்டு தங்கள் மார்க்க விடுதலையை பெற்றுக் கொள்வதற்காக நகர்வதையே இந்த உலகம் ஏற்றுக்கொள்கின்றது. கட்சி வேறுபாடுகளை கடந்து என்று தாயக பிரதேசத்திலே எங்களது தமிழினம் 89,000 பெண்களை விதவைகளாக கொண்ட அந்த சமூகத்துடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 10,000க்கும் மேற்பட்ட அனாதைகள் இன்று வடகிழக்கிலே தமிழர்கள் மத்தியிலே காணப்படுகின்றார்கள். 40,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் உடம்பிலே குண்டு சிதறல்களோடு இருக்கிறார்கள். 5,000க்கும் மேற்பட்ட போராளிகள் பகுதியளவில் மாற்றுத்திறனாளிகளாக காணப்படுகிறார்கள். என்று கடல் தொழில் செய்கின்ற கடல் தொழிலாளியும் விவசாயம் செய்கின்ற விவசாயியும் கடலோடும் பசியோடும் உறங்கிக் கொண்டிருந்தால் இந்த சமூகம் அபிவிருத்தி அடைந்ததாகவோ உரிமைகள் பெற்றுக் கொண்டதாகவோ நாங்கள் கணித்துவிட முடியாது. ஆகவே தமிழர்களுக்கான அரசியல் என்பது தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தமிழீழத்தை பெற்றுத்தர வேண்டிய அரசியலை செய்ய வேண்டிய தேவையில்லை. இந்த மக்களை பொருளாதார ரீதியாக வெளியேறே கொண்டு வந்து அபிவிருத்தி அடைந்த ஒரு சமூகமாக நீங்கள் நிலைநாட்டி காட்டுங்கள். இளைஞர்கள் கைகளிலே இந்த அரசியலை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு வேலைகளை செய்வதற்கு அனைவரும் தயாராகுங்கள் என்று இந்த அரசியல் பயணமானது மிகவும் குறுகிய காலத்துக்குள்ளே நாங்கள் நமது மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சுயநல வேறுபாடுகளை கடந்து கட்சி வீதங்களை மறந்து கொள்கை அடிப்படைகளில் விட்டுக் கொடுப்புகளை செய்து நாங்கள் ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டும். மிகவும் பரிதாபத்துக்குரியதாக தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்று வழியிலே நீங்கள் வந்து மாவீரர் குடும்பங்களை சந்தித்தால் அவர்கள் உங்களிடம் வீதிகளை போட்டுத்தர சொல்லியோ அல்லது பதவிகளை பெற்றுத்தர சொல்லியோ உங்களிடம் கேட்க போவதில்லை. அந்த மாவீரர் குடும்பங்கள் தங்களது உணவுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். போராட்டத்துக்காக ஒருவரை 2 பேரை 3 பேரை இந்த மண்ணுக்காக அனுப்பிவிட்டு இன்று அந்த பெற்றோர்கள் தான் வாழ்ந்த இந்த சமூகத்திடம் கையேந்தி நிற்கின்ற இந்த பரிணாம நிலை மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இதனூடாக நாங்கள் எப்படி பயணிப்பது? எங்கே எமது அரசியல் தலைவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு இணக்கப்பாடலை ஏற்படுத்தி இளைஞர்களை ஒன்றிணைத்து புதியதொரு அரசியல் பாதையில் செல்வதனூடாகவே நிச்சயமாக நாங்கள் மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என நம்புகின்றோம். ஆகவே கடந்த 30 வருடங்களின் பின்னர் மிகவும் எழுச்சிபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக இந்த இடத்திலே நாங்கள் திருமணங்களை நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் மிக முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல வருகின்றோம். துயிலுமில்லங்களை துயிலுமில்லங்களாகவே பாருங்கள். துயிலுமில்லங்களை நீங்கள் உயிரியல் பூங்காக்களாக ஆக்க வேண்டிய தேவையில்லை. அங்கே நாங்கள் புதைத்து வைத்திருப்பது தாயக கனவை தங்கள் இதயங்களில் தாங்கியவர்களை. அந்த துயிலுமில்லங்கள் எவ்வாறு புனருத்தாவனம் செய்யப்பட வேண்டும் என்பதை போராளிகள் நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நீங்கள் உயிரியல் பூங்காக்களை அமைப்பதாயும் உங்களது வேலைக்குள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களது காடைக்குள் அந்த உயிரியல் பூங்காக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். களத்தில் நின்று போராடியவர்கள் இந்த தோள்களிலே எங்கள் வீரர்களை சுமந்திருக்கின்றோம். இரத்தமும் சதையுமாய் தமிழ் தேசியத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் நாங்கள். இன்று இந்த தமிழ் தேசியம் எந்த திசையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது? மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்க போகின்றோமா? மக்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள். ஆகவே அன்பானவர்களே, இனி வருகின்ற காலங்களிலே இந்த திரிவரது நினைவு நிகழ்வுகள் ஒரு புது அமைப்பினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டது போலே மாவீரர் தினமும் அந்தந்த மாவீரர் துயிலுமில்லங்களின் பொதுக்குழுக்கள் ஏற்பாடு செய்யும். ஆகவே அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே போன்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் ஒரு பொது ஏற்பாட்டு குழுவின் ஏற்பாட்டிலே முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த அந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரு நேரத்தில் நினைவு கூறுவதற்காக அந்த மாவீரர்களையும் இந்த மண்ணுக்காக தங்களை அர்ப்பணித்த அந்த பொதுமக்களையும் கௌரவப்படுத்துகின்ற தேவையை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு நாங்கள் பிரிந்தணிக்க வேண்டிய தேவையில்லை. இனி வருகின்ற காலங்களிலே சர்வதேசத்திலே புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் இந்த விடுதலை போராட்டத்திற்காக அந்த குளிரிலும் பணியிலே நின்று உழைத்து இந்த தாயகத்தின் போரெழுச்சிக்காக உதவியவர்கள் என்று இந்த தமிழர்களது வீழ்ச்சிக்காக உங்களது கரங்களை நீட்டுங்கள். இங்கே நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அமைப்புகள் தயாராக இருக்கின்றன. நிச்சயமாக இந்த போரியலுக்காக நீங்கள் கொடுத்ததில் 100ல் 1 பங்கு இந்த மாவீரர்களது பெற்றோர்களுக்காகவும் இந்த போராளிகளுக்காகவும்
இந்த மக்களுக்காகவும் 10 வீதம் கொடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நமது மக்கள் எமது தாயகத்திலே சிறப்பான ஒரு வாழ்வியலை ஏற்றுவார்கள் என்ற கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி. 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நல்லூரின் வடக்கு வீதியிலே பாரத தேசத்திடம் நீதி கேட்டு நீராகார மருந்தாது உண்ணா நோன்பினை ஆரம்பித்திருந்தார். மக்கள் எல்லோரும் நினைத்திருந்தார்கள் பாரத தேசம் புறப்படுத்தும் தீரனை சாகப்படாது என்று. அப்பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம். 12-13 வயது கால பகுதியில் முல்லைத்தீவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதிகளிலும் தீரனுடைய உண்ணாவிரதம் தொடர்பான தகவல்கள் விடுதலை புலிகளால் மக்கள் மத்தியிலே கொண்டு வரப்பட்டிருந்தது.